பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதா அல்லது தீமை எவ்வளவு இருக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பார்த்தோன்னா கம்பீர தோரணையோடு இருப்பாங்க. அதே போல் எதற்கும் அஞ்சாது ஒரு மனநிலை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களுடைய அறிவுத்திறன் இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகரிக்கும். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க படிச்சுட்ருக்கீங்க, ஏதாவது கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. நாலேஜபிளாக இருப்பீங்க இந்த மந்த் ஆனது. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுடைய பேச்சு மூலம் மற்றவரை கவரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது நல்ல ஹோட்டல் சாப்பாடு இந்த மாதத்தில் அதிகமாக சாப்பிடுவீங்க. மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம்னு தான் சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் முழுக்க வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடத்தி அதை செஞ்சு முடித்து காட்டுவீங்க. ஸோ இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ஸோ விடாமல் ஒரு செயலை முயற்சி செய்கிறது, அதில் ஒரு எஃபோர்ட் போட்டு அதில் வின் பண்ணுறது, முன்னேற்றம் அடைகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவீங்க. ஸோ அடுத்ததாக இந்த பூர நட்சத்திரம். ஸோ இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொட்டது தொலங்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். அதனால் குடும்பத்தில் அனுசரித்து போக வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களுக்கு. ஸோ அதிகமாக வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதத்தில் செய்கிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா போகிற வழியில் ஏதாவது இடையூறுகள் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க. ஸோ இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தோன்னா உங்களுடைய உடைமைகள் பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. திருடு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ரொம்ப கவனமாக போகணும். தங்க நகைகள்லாம் அதிகமாக போட்டுட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஸோ அடுத்தடுத்து புதுசாக ஏதாவது கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வியாபாரம் நிமித்தமாக. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களால ஒரு நன்மைகள், சந்தோஷமான ஒரு செய்தி, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை, நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம சிம்மராசிக்காரங்களான புரட்டாசி மாத பலனை பார்த்துட்டோம். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.